கட்சி துவங்கப்பட்ட நாள் இன்று. 1980 வருடம் ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனசங்கமாக இருந்து இந்த சுதந்திர இந்தியாவில் முதல் தேர்தலில் பங்கேற்று அதற்கு பின்பாக அரசியல் சூழ்நிலை காரணமாக நெருக்கடி நிலை காலகட்டத்தில் ஜனதா கட்சியோடு இணைந்து அதற்கு பிறகு 1980 ஏப்ரல் 6ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு புதிய அரசியல் இயக்கம் உருவான நாள் என்று நாடு முழுவதும் இன்று தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அத்தனை கிளைகளிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் மத்திய அரசு திட்ட பயனாளர்களை சந்திப்பதும், இந்த கட்சிக்காக உழைத்த மூத்த நிர்வாகிகளை சந்தித்து மரியாதை செய்வதும் என்று பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தில் இந்த கட்சி உருவாக காரணமாக இருந்த டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய படத்திற்கும் இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை உருவாக்கிய, கட்சிக்கான கொள்கையை உருவாக்கிய பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்தியும் பாரத அன்னையை வணங்கியும் எங்களுடைய இன்றைய பிரச்சாரத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர இந்தியாவில் அரசியல் இயக்கம் என்றால் எப்படி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வடிவத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. அந்தியோதயா என்று சொல்வார்கள். ஏழைகளிலும் ஏழைகளாக இருக்கின்ற, சமுதாயத்தின் கடைநிலையில் இருக்கின்ற, விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய முன்னேற்றம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர்நாடி கொள்கையாக இருக்கிறது. அதனால்தான் மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற கழிப்பிடமாகட்டும், இலவச எரிவாயுவாக இருக்கட்டும், நல்ல வீடுகளாகட்டும், அவர்கள் குடிப்பதற்கான நல்ல குடிதண்ணீராக இருக்கட்டும், அனைவருக்கும் உணவு என்கின்ற ரேஷன் கடைகள் வாயிலாக அத்தனை பேருக்கும் இலவச உணவு தானியங்களை வழங்குகின்ற திட்டமாக இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது. இதனால் இன்று கிட்டத்தட்ட 25 கோடிக்கும் மேலான மக்கள் வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வித்தியாசத்தை நான் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக அதிகமான காலம் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் கூட்டணி அரசுகள் இருந்த போதிலும் கூட இந்த 10 ஆண்டுகளாக வறுமை நிலையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பதை அவர்கள் நேரடியாக மத்திய அரசினுடைய தொடர்பின் காரணமாக உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மிக சிறப்பாக கட்சி பணியை, சமுதாயத்தினுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கார்த்தியாயினி அவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கு எங்களுடைய கூட்டணியில் கூட தமிழகத்திலே ஒரு பலமான கூட்டணி, அனைத்து பகுதிகளிலேயும் அங்கங்கு மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இணைத்து தேர்தலில் வேகமாக மக்களுடைய ஆதரவை பெறுகின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய அன்பினை வாக்குகளாக மாற்றுகின்ற ஒரு பலமான கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இங்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், எங்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மருதை உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளும் இருக்கார்கள். முன்னாள் எம்பி அண்ணன் வந்திருக்காங்க. கட்சியில் அவங்கெல்லாம் இணைந்து இந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைத்து மாற்று கட்சியில் இருப்பவர்கள் எல்லாம் எங்கள் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பலமான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இங்கு ஒரு பலமான வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். வயதிலே இளையவர், ஆனாலும் கூட அரசியல் பணிகளிலே தீவிரமாக களமாடக்கூடியவர், மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி கார்த்தியாயினி அவர்கள்
வேலூர் மாநகராட்சியிலே மேயராக மிகச்சிறப்பாக பணியாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். இங்கு இந்தி கூட்டணி, அந்த இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச போது இருந்ததுல கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. பழைய யூபிஏ கூட்டணி இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டில். காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்கள் எல்லாம் இணைந்து யூபிஏ கூட்டணியை இன்னைக்கு புதுசா இந்தி கூட்டணின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக சிதம்பரம் தொகுதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற திரு திருமாவளவன் அவர்கள் மத்திய அரசை குறை கூறுவதற்கும் பிரதமர் மோடி அவர்களை வசைபாடுவதற்கும் தான் அவருடைய நேரம் பயன்பட்டிருக்கிறதே தவிர இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் இந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சிக்கோ எங்களுடைய கூட்டணி கட்சிக்கோ வெற்றி வாய்ப்பை தராமல் இருந்த போதும் கூட இந்த தொகுதியில் தான் பிரதமருடைய விவசாயிகளுக்காக வருடம் 6000 கொடுக்கின்ற திட்டத்தில் அதிகமான விவசாயிகள் தமிழகத்தில் இந்த தொகுதியில் தான் பயன்பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த தொகுதியில தான் வருடத்திற்கு 6000 ரூபாய் வாங்குகிறார்கள். இந்த தொகுதியில தான் மக்களுக்கு மலிவு விலை மருந்தகம் என்பது 100% பூர்த்தியாயிருக்கு. அதே போல அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் கிராமப்புறம் சார்ந்தது. இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருக்கும் வங்கி கணக்கு துவக்கப்பட்டு அவர்கள் எந்தெந்த கிராமத்தில் யாருக்கு கேஸ் கனெக்ஷன் இல்லையோ